தமிழக அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்ற பேர்ல கிட்டத்தட்ட ஒரு தன்னிலை அறிதல் வகுப்பு மையம் அந்த மாதிரி அந்த மாதிரி நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையின் உச்சத்துல போயிட்டு அடிமுட்டாள்தனமா அறிவில்லாத மாதிரி பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஒருத்தன் பேசியிருக்கிறான். பாவத்தையும் சேர்க்காமல் புண்ணியத்தையும் சேர்க்காமல் பொருள் ஈட்டுவது என்ற ஞானம் இன்னைக்கு இருக்கக்கூடிய புக்குல இல்ல. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த, அதான் இந்து மதம் சார்ந்த ஒரு சமஸ்கிருதத்துல பாடல்களை பாடி அந்த விழாவை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்க வந்துட்டு ஜாதி மதம்லாம் கிடையாது, மதம் சார்ந்து எல்லாருமே சமந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு பொதுவான இடத்துல ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு பாடலை பாடக்கூடாது அப்படின்றது கூட அங்க இருக்கிற யாருக்குமே ஏன் தெரியலன்றது சுத்தமா புரியல. சமீப காலமா இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரும் பிரச்சனை அவங்க எதை யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையே ரொம்ப ஒரு மாதிரி பாரமாவும் கஷ்டமாவும் யோசிக்கிறாங்க. முக்கியமா தம் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த படிக்காம ஜாலியா சுத்திக்கிட்டு ஜாலியா அட்டடிச்சுட்டு இருக்காங்களே, அவங்கள மாதிரி நம்மளும் ஏன் ஜாலியா இருக்கக்கூடாது, நம்மளையும் படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இப்ப மாணவர்கள் மத்தியில அதிகமாயிட்டே வருது. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட சிந்தனைக்கு ஏத்த மாதிரி ஒரு சில பேர் ஊருக்கு தெருக்கு மேடை போட்டு படிப்புலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, படிச்சாதான் பெரிய ஆள் ஆக முடியுமா, இந்த பாருங்க அவர் படிச்சாரா, இந்த பாருங்க இவர் படிச்சாரா, அதனால படிப்புலாம் பெருசா கண்டுக்காதீங்க, நீங்க வந்துட்டு ஆடு மேய்ங்க மாடு மேய்ங்க அப்படின்னு சொல்லி மேடை போட்டு பேசிட்டு அவனுங்க வீட்டு பிள்ளைங்களை மட்டும் கான்வென்ட்ல படிக்க வைக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மற்றவங்களுக்கு அந்த அறிவு அப்படின்ற அந்த படிப்பு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக படிப்புன்றது ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி பேசுறானுங்க. எல்லாருமே கையேந்திக்கிட்டு பிஏ பட்டத்தை வாங்கிட்டு என்னடா பண்ண போறீங்க? உன் பிஏ சோறு போடுமா உனக்கு? உன் எம்ஏ சோறு போடுமா உனக்கு? சோறு போடுற தொழில் உன் கையில இருக்கிற போது ஏன்டா அந்த தொழிலை தூக்கி எறிஞ்சுட்டு இந்த பிஏ பின்னாடி அலையிற? இந்த பரதேசி போய் சொல்லுவான், ஆடு மாடி மேய்க்க கூப்பிடுவான், ஜீமா போயிடாத, நீ டாக்டர் தான் ஆகணும், எல்லா பையனும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வரமாட்டான். ஆறுமுகம் இங்க இருக்கே டாக்டர் ஆறுமுகம், கிளினிக்கில் தான் இருக்கேன், என்ன பண்றிய? சும்மா தான் இருக்கேன், இங்க வாங்க நானும் சும்மா தான் இருக்கேன், ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு விளையாடுவோம். ஏதோ பைத்தியக்காரப்பல எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி யாரா? தம்பிக்கு நீங்க முதல்ல பரிந்துரைக்கிற ஒரு புத்தகம்னா இது படிப்பா, எதை படிக்கிறோ இல்லை இந்த புத்தகத்தை படிப்பா? அவனுக்கு இப்ப பாடம் தான், இப்ப அவன் பாடம் படிக்கிறதுக்கே நேரம். அதே மாதிரி இந்த சோசியல் மீடியால இந்த படிக்காம தற்கூரித்தனமா இந்த கேனத்தனமா ஏதாவது பண்ணி டக்குன்னு ஒரு மாதிரி ஃபேம் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது கூட நம்ம ஏன் படிக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணி ஈஸியா ஃபேமஸ் ஆயிடலாமே, நம்மளும் நிறைய சம்பாதிக்கலாமா அப்படின்ற எண்ணம் மாணவர்கள் மத்தியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நிறையவே ஃபார்ம் ஆயிட்டே வருது. இதனால அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்ப படிப்புன்றது வேஸ்ட் தானோ, படிச்சாலும் பெரிய ஆள் ஆக முடியாதோ, இப்ப இந்த மாதிரி பண்ணாதான் பெரிய ஆள் ஆக முடியுமா அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வரதுனால அந்த படிப்பு அப்படின்றதே ஒரு பெரிய பாரமாகவும் கஷ்டமாகவும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம அவங்களுக்கு தெளிவா புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிப்போட முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் தெளிவா புரிய வச்சு படிப்பு அப்படின்றது கஷ்டமான விஷயம்லாம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெளிய வைக்கணும். இந்த உலகத்துல உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேர் உங்களை கைவிட்டாலும், ஏன் உங்களோட அப்பா அம்மாவே உங்களை கைவிட்டாலும் கூட நீங்க கத்துக்கிட்ட கல்வி, அந்த படிப்பு தான் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றும் அப்படின்றத மாணவர்களோட மத்தியில வந்துட்டு ரொம்பவே ஆணித்தனமா புரிய வைக்கணும். இப்பெல்லாம் படிச்சானா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரியிறானுங்களா, அவனுங்களும் கூப்பிட்டு செருப்பால அடிச்சுட்டு எல்லாருமே கையேந்திக்கிட்டு பிஏ பட்டத்தை வாங்கிட்டு என்னடா பண்ண போறீங்க? உன் பிஏ சோறு போடுமா உனக்கு? உன் எம்ஏ சோறு போடுமா உனக்கு? சோறு போடுற தொழில் உன் கையில இருக்கிற போது ஏன்டா அந்த தொழிலை தூக்கி எறிஞ்சுட்டு இந்த பிஏ பின்னாடி அலையிற? இந்த பரதேசி போய் சொல்லுவான், ஆடு மாடி மேய்க்க கூப்பிடுவான், ஜீமா போயிடாத, நீ டாக்டர் தான் ஆகணும், எல்லா பையனும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வரமாட்டான். ஆறுமுகம் இங்க இருக்கே டாக்டர் ஆறுமுகம், கிளினிக்கில் தான் இருக்கேன், என்ன பண்றிய? சும்மா தான் இருக்கேன், இங்க வாங்க நானும் சும்மா தான் இருக்கேன், ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு விளையாடுவோம். ஏதோ பைத்தியக்காரப்பல எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி யாரா? சரியா படிக்கலாம் தானே வேலை கிடைக்காது, நல்லா படிச்ச அப்படின்னா எந்த துறையிலும் பெருசா சாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்த மாணவர்கள்ட்ட தெளிவா புரிய வைக்கணும். ஸோ இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கல்வியோட மகத்துவத்தையும் முக்கியமா அவங்களுக்கு அவங்களையே புரிய வைக்கணும். அதுக்கேத்த மாதிரி உதாரணங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும். இதை அந்தந்த கல்வி நிறுவனங்கள் அந்தந்த காலேஜ் தான் முன் வந்து ஒரு ஆர்வத்தோடு எடுத்து பண்ணணும். முக்கியமா பெண்கள் படிக்கிற அந்த கல்லூரிலையும் பள்ளிகளையும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பைத்தியக்காரன்லாம் கூப்பிட்டு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல கொடுக்க வச்சாங்க அப்படின்னா அவங்களோட மொத்த கவனமும் அப்படியே சதறி போயிடும். ஏன்னா அந்த பன்னாடு பேசின பேச்சு அப்படி, இங்க ஒருத்தன் ஊனமா பிறகுறான், ஏழையா பிறகுறான், பிச்சைக்காரனா பிறகுறான், வீடு இல்லாம பிறகுறான், இந்த குறைபாடுகளோட பிறக்கிறான் அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அவன் போன ஜென்மத்துல செஞ்ச பாவங்களோட விளைவு தான் இந்த ஜென்மத்துல அவன் அப்படி பிறக்கிறான் அப்படின்னு
மூட நம்பிக்கை மொத்த குடோனா பேசியிருக்கிறான். இப்போ பல பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க, கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, கண் இல்லாமல் பிறக்கிறாங்க, வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலாக இருக்கான், ஒருத்தன் நல்லவனாக இருக்கான், ஒருத்தன் ஹீரோவாக இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனோட அடிப்படை தகுதியா நான் பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித நேயம் தான். ஒரு சக மனுஷனுக்கு உதவக்கூடிய அந்த மனம் தான் இங்க எல்லாருக்குள்ளயும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பன்னாடை சொன்னால இந்த மாதிரி வந்துட்டு ஏழையா பிறந்தது, இந்த மாதிரி ஊனமா பிறந்தது, இந்த குறைபாடோட பிறந்ததெல்லாம் போன ஜென்மத்தோட பாவம் அப்படின்னு இது மாணவர்களோட அந்த மைண்டுக்குள்ள ஏறிடுச்சு அப்படின்னா, இப்ப யாராவது கண்ணெதிர்க்க கஷ்டப்படுறாங்க, ஒரு ஊனமுற்றவங்க வராங்க அப்படின்னா இவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, இல்ல இவன் போன ஜென்மத்துக்கு பாவம் பண்ணிருக்கான், அதனாலதான் இப்படி இருக்கான், பாவம் பண்ணனுக்கு நாமே உதவி பண்ணோம் அப்படின்ட்டு அமைதியா போடுவான். ஸோ இதனால என்ன ஆகும், அவனுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, கருணை, அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படின்றது சுத்தமா குறைஞ்சு போயிடும். அவன் இதோட நிப்பாட்டல, நீங்க வெறும் புத்தகத்தை மட்டும் படிக்காதீங்க, மத்தகத்தையும் படிங்க, அதாவது மத்ததையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றான். இந்த மத்த மயிரெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனா அதை உங்ககிட்ட கத்துக்கணுன்ற ஒரு அவசியம் இல்ல. ஆனா இவன் எப்படி பேசுறான் அப்படின்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் ஞானம் அடைஞ்ச ஒரு ஞானி, அதனால உங்களுக்கு இதெல்லாம் என்ன தவிர வேற யாராலும் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்ற டைப்ல தான் அவன் முழுக்க பேசியிருக்கிறான். இதெல்லாம் நீங்க எத்தனை கோடி பணம் கொடுத்தீங்கன்னாலும் எங்க போனாலும் கிடைக்காது, போற போக்குல தூக்கி கொடுக்குறேன்னு அலட்சியப்படுத்திடக்கூடாது. இந்த நாயை ஊரா போய் சாமி பேரை சொல்லி ஏமாத்தி பணம் சம்பாரிச்சிட்டு இருக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நான் முற்றும் துறந்த ஞானி மாதிரி எனக்குள்ள எல்லா ஞானமும் இருக்கு, உங்களை என்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அதனால நீங்க நான் சொல்றதை கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கிறான். அதுலயே அவன் பைத்தியகாரத்தனத்தின் உச்சமா ஒன்று சொன்னான். ஒரு மந்திரம் சொன்னா மழை வருமா, ஒரு மந்திரம் சொன்னா நோய் குணமாமா, ஒரு மந்திரம் சொன்னா இங்கிருந்து அப்படியே அந்த பறந்து போயிடுவாங்க. அப்புறம் எதுக்கு இந்த நாய் நாடு விட்டு நாடு போகும்போது ஃபிளைட்ல போகுதுன்னு தெரியல. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மழை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. சோ இதெல்லாம் அப்போ சித்தர்கள் ஒரு பனை ஓலை சொல்ற எழுதி வச்சிருந்தாங்களாம். அதை அந்த சித்தர்கள் எழுதினதை அதை அப்படியே அழிச்சு மண்ணோட மண்ணாக்கிட்டாங்களாம். இந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்காரனை எங்கேயாவது பார்க்க முடியுமா? அதுவும் இந்த அறிவியல் நாலேஜ்லாம் இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட இந்த நாய் தற்குறித்தனமா பேசிட்டு இருக்குது. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மழை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அதே மாதிரி அந்த நாய் கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். இங்க 67,000 குருகுலம் இருந்தது, 3,23,000 குருகுலம் இருந்தது, அதெல்லாம் அப்படியே அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றான். அதாவது இங்க இந்த குலக்கல்வி முறைன்னு ஒண்ணு இருந்தது, இங்க இந்த ஒரு சாரம் மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தாங்க, இப்ப நீங்க எல்லாரும் படிக்க வேண்டீங்க அப்படின்ற ஆதங்கத்தின் வெளிப்பாடுதான் இந்த நாய் அப்படி பேசினது. இதை பற்றி பேச தயங்கினதுனாலதான் என் நாடு நாசமாய் போனது, வீணாய் போனது. 67,000 குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது, 3,23,000 குருகுலங்களுக்கு மேல இருந்தது, அனைத்தும் அழிக்கப்பட்டது. அதே மாதிரி அவன் ஆணித்தனமா அழுத்தி சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ புக்கை படிக்காத அறிவே வளராது அப்படின்ற மாதிரி தான், அந்த புக்ல ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்றான். மாணவர்கள்ட்ட எதெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இங்க மன வலிமை யாருக்கு இருக்கு, இங்க யாரெல்லாம் டிப்ரெஷன்ல இருக்கீங்க, யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்கீங்க, கை தூக்குங்க அப்படின்னு கேட்கறான். எங்கேயாவது அறிவு இருக்கிறவன் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பானா? எங்களுக்கெல்லாம் நாங்க அந்த +2 முடிச்சு காலேஜ் போற வரைக்குமே இந்த டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தைகளை பெருசா நாங்க மீனிங் பெருசா இது பண்ணதே கிடையாது. அதாவது படிக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நாங்க யோசிச்சிருக்கோமே தவிர, ஐயோ டிப்ரெஷனு மனசு ரொம்ப இதுவா இருக்கா அப்படின்ற லெவல்லாம் போனதே இல்லை. இவன் ஸ்கூல் பசங்கிட்ட போயிட்டு யாருக்கெல்லாம் டிப்ரெஷன் இருக்கு, உங்களுக்குலாம் மன வலிமை இருக்கா அப்படின்னு கேட்கறான். அவன் அதோட நிப்பாட்டாம அடுத்த செக்ஷன் ஒண்ணு போனான். இவ்வளவு நாள் பாடம் எடுத்தும் இந்த மன வலிமை, இந்த டிப்ரெஷன்லாம் ஏன் கியூர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆசிரியர்களுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லி கொடுக்க முடியும், இப்போ அவங்களுக்கே ஞான கல்வி தேவை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு மன வலி இருக்குன்றவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? எனக்கு மனசு அடிக்கடி ரொம்ப வலிக்குது, ஓகே. எனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டம் படபடப்பா இருக்குன்றவங்கள கை தூக்குங்க, கை தூக்குங்க, டக்கு டக்குன்னு தூக்குங்க. எனக்கு டென்ஷனா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, நிம்மதியே இல்லை அப்படின்றவங்கள கை தூக்குங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவ்வளவு நாள் எடுத்த பாடம் இதெல்லாம் உங்களுக்கு கியூர் பண்ணியிருக்கணும், ஏன் கியூர் பண்ணல? பதில் இருக்கா? நான் ஆசிரியர்களை தவறு சொல்ல மாட்டேன், ஆசிரியர்களுக்கு என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லிக் கொடுக்க முடியும்.
இப்ப ஆசிரியர்களுக்கும் ஞான கல்வி தேவைப்படுகிறது. அதாவது இத்தனை நாள இந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது எல்லாமே வேஸ்ட், உங்க டீச்சர்ஸ் எல்லாமே வேஸ்ட், அவங்களுக்கே பெரிய அறிவுலாம் கிடையாது, அவங்களுக்கே ஞானம் தேவைப்படாது, ஞானத்தை நான் தான் சொல்லி கொடுக்கணுன்ற மாதிரி அந்த இடத்துல அவன் பேசுறான். அந்த இடத்துல அப்படியே நிக்க வச்சு அவனை செருப்பால் அடிச்சிருந்தா கரெக்டா இருந்தது. ஆனா இந்த காக்கா கூட்டத்துல இருக்கிற மயில் மாதிரி அவனை எதிர்த்து அங்க ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்டாரு, நீ பேசுறது தப்பு, நீ வந்துட்டு ஆன்மீக சொற்பொழிவு நடத்துற, இது மோட்டிவேஷன் மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் எதிர்த்து கேள்வி கேட்டாரு. அந்த ஆசிரியரையே அவன் போய் முறைச்சிட்டு நிக்கிறான். இந்த பிறவியிலும் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பேசணும்? என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அந்த ஆசிரியர் தெளிவா கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளியில ஆன்மீக சொற்பொழிவு நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அவன் அப்படியே எகிரிக்கிட்டு போயிட்டு அப்படின்னு லா சொல்லுதா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா அப்படின்னு சொல்லி இந்த ஒருத்தர் வந்துட்டு இந்த நக்கலா டீஸ் பண்ணாங்களா அப்படி பேசிட்டு இருக்கான். அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? பேசக்கூடாது ஏதாவது இருக்கா? லா இருக்கா? லா எந்த லால இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஒரு அரசு பள்ளியில மாணவர்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தக்கூடாதுன்றது சட்டம் இருக்கு. ஏன்னா இது ஒன்றும் குருகுலம் கிடையாது, அந்த ஆன்மீகத்தை எடுத்துட்டு போயிட்டு புகுத்துறதுக்கு. இது வந்து ஒரு பள்ளிக்கூடம். இங்க எல்லாரும் சமம் அப்படின்றனாலதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சீருடை கொடுக்கப்படுது. ஸோ பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி, ஒழுக்கம், அவங்களோட வாழ்க்கையை மேம்பாட்டத்துக்கான விஷயங்கள். ஸோ இதை மட்டும் தான் அவங்க சொல்லிக் கொடுக்கணும். இதை தான் எதிர்த்து அவர் கேள்வி கேட்டார், இந்த மாதிரி நீங்க பேசுறது தப்பு, ஆன்மீக சொற்பொழிவு பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அதை எவ்வளவு அழகா மேனிபுலேட் பண்ண தெரியுமா? நீங்க சிஓட பெரிய அறிவாளியா, உங்களோட முதன்மை கல்வி ஆய்வாளரோட நீங்க பெரிய அறிவாளியா அப்படின்னு அப்படியே மேனிபுலேட் பண்றாங்க. சிஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? அதாவது அங்க இருக்கிற அந்த பிரின்சிபல் மத்தவங்களை வந்துட்டு உயர்வா பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் வந்துட்டு அந்த ஆசிரியரை தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்களே தவிர இவனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இதுல அவன் ஹைலைட்டா போய் ஒண்ணு சொன்னான், உங்களுக்கு மேனர்ஸ் இருக்கா அப்படின்னு அந்த டீச்சரை பார்த்து கேக்குறான். If you have a problem you should discuss with me very clearly in a manner way. There is a manners how to ask. ஆசிரியர்கள்னா என்ன வேணாலும் பேசலாமா? See there is a limit how to speak. There is a manners. இதுல நான் சரியா தானே பேசுறேன் அப்படின்னு சொல்லி மாணவர்களை பத்தி அவன் பேசுற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாம இந்த மாணவர்களை இவனுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த ஹேன்னு கத்துவாங்களே அத ஆடியோவா அவனோட வீடியோல இவனே சேர்த்திருக்கிறான். அவர் என்னிடம் தனியாக கேட்டிருந்தால் நான் தனியாக பதில் சொல்லுவேன். Am I right or wrong? Am I right or wrong? அதுலயும் இத்தனை ஆசிரியர்கள் போதிக்க முடியாத கல்வியும் ஞானத்தையும் நான் போதிக்கிறேன் அப்படின்னா நீங்க தான் எனக்கு தேங்க்ஸ் பண்ண, யூ ஷுட் தேங்க்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா யூ ஷுட் தேங்க் மீ. நீங்க எப்படி சண்டைக்கு வரலாம் என்கிட்ட? அந்த ஆசிரியருக்கு ஏதோ ஈகோ பிரச்சனை, அதனாலதான் என்ன வந்து இந்த மாதிரி சண்டை இருக்கிறாரு அப்படின்னு அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அந்த டீச்சர்ஸ்க்கு அகேன்ஸ்டா திருப்புறான். எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும் போது அது ஒருத்தர் குத்துதுன்னா லெட் மீ சே he has some ego problem. அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த ஆசிரியர் பார்த்து மேனஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த லூசு பையன் கேட்டான்ல, அந்த ஆசிரியர் பேர் வந்து சங்கர். அவர் என்ன படிச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஏ, எம்ஏ, பிஎட் முடிச்சு பகுத்தறிவு அப்படின்ற தலைப்புல பிஹெச்டி முடிச்சவர் தான் அந்த ஆசிரியர். அதனாலதான் இந்த அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் மாணவர்களுக்கு தப்பா நீங்க சொல்லி கொடுக்கறது தப்பு அப்படின்னு, ஆன்மீகத்தை போதிக்கிறது பெரிய தப்பு அப்படின்னு அவ்வளோ தெளிவா எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தாரு அந்த ஆசிரியர். ஆனா அந்த ஆசிரியரை மரியாதை எல்லாம் பேசினால இவன் பாத்தீங்கன்னா 10வது தான் படிச்சிருக்கிறான். 10வது படிச்சுட்டு மக்களை எப்படி ஏமாத்தி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆன்மீகம் தான் ஒரே வழி தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீக போதனை அப்படின்ற பேர்ல நான் வந்துட்டு ஞானம் அடைஞ்சவன் சொல்லி ஊரை அமைச்சு சுத்திட்டு இருக்கிறான். அந்த ஆசிரியர் நல்லா படிச்சவர், வயசுல பெரியவர், முக்கியமா அவர் வந்துட்டு ஒரு மாற்றுத்திறனாளி, பார்வை கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்ற இந்த குறைந்தபட்ச இறக்கம் கூட இல்லாம அவர் ஒரு மாதிரி நக்கலா மத்தவங்கள டீஸ் பண்ணி அவமானப்படுத்தி சென்ஸ் இருக்கா அப்படின்ற கேள்வி கேட்கிற இந்த நாயே இவனுக்கு வந்துட்டு ஒருத்தர்கிட்ட எப்படி ஒரு அடிப்படை மரியாதை கொடுத்து அடிப்படை அறிவோட நடந்துக்கணும்னு கூட தெரியாத இந்த நாய் சொல்லுது இவர் வந்துட்டு ஞானம் அடைஞ்சவரா, இவர் வந்துட்டு மத்தவங்களை சொல்லி கொடுக்க வந்துட்டாரா. இதுல இந்த பன்னாட பேசுனதுல இன்னொரு விஷயம் தான் ஹைலைட். அவர் ஒரு இடத்துக்கு பேச கூப்பிட்டாங்க அப்படின்னா அவர் வந்துட்டு சத்தியத்தை மட்டும் தான் பேசுவாரா. அதுல 1 இன்ச் இப்படியும் போக மாட்டாரா, இன்னொரு இன்ச் இப்படியும் போக மாட்டாரா. இங்க பாருங்க, என்னை கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னா சத்தியத்தை மட்டும்தான் என்னால் பேச முடியும். சத்தியத்தை தாண்டி 1 இன்ச் அப்படியும் பேச முடியாது, 1 இன்ச் இப்படியும் பேச முடியாது. அவனை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டவங்கிட்ட அவன் திருப்பி என்ன கேட்கறான், இவ்வளவு பேசுனா அப்ப என்னையா கூப்பிட்டீங்க, என்னையா பேச கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கறான். இப்ப இவனுக்கு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது?
அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அந்த ஸ்கூலுக்கு 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்துருக்கான். ஸோ அந்த 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தாலும் அந்த தைரியத்தில் அந்த திமிரில் தான் பேசுறது. அதாவது நான் காசு கொடுத்துட்டு நீ வாங்கிட்டேன், அதனால நான் பேச நீ கேட்டு தாண்டா ஆகணும் அப்படின்ற தைரியம். அதே மாதிரி நாம் இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னா நமக்கு இந்த முட்டு கொடுக்கறதுக்குன்னே 4 பேர் யூடியூப்ல வந்து பேசுவானுங்க, அதனால நம்ம மட்டும் இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ற தைரியமும் அவனுக்கு இருக்கு. அதே மாதிரி தான் அவனுக்கு முட்டு கொடுத்து இங்கே பல பேர் பேசிட்டு இருக்கிறான் யூடியூப்ல. அற்புத மா மனிதர் திரு மகாவிஷ்ணு அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அறக்கட்டளையின் சார்பாக நம் பள்ளியின் வளர்ச்சிக்காக வழங்க இருக்கும் ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார் தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார் தப்புன்னா நீங்க என்னை எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? முதல்ல இந்த ஸ்கூலை சொல்லணும். ஒருத்தன் வந்துட்டு ஸ்கூலுக்கு 1 லட்ச ரூபா டொனேஷன் பண்றான் அப்படின்னா நீங்க வந்து யோசிக்கணும், அவன் ஏன் பண்றான், எதுக்கு பண்றான், அவன் யாரு, எதனால இதெல்லாம் பண்றான், அவனோட மோட்டிவ் என்ன அப்படின்றத அந்த ஸ்கூல்ல இருக்க அந்த ஹெட் மாஸ்டர், அதனாலதான் ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கிற அவர் வந்துட்டு அதெல்லாம் அலசி ஆராயணும். அவங்க அந்த அலசி ஆராய்ஞ்சு தான் அதுக்கப்புறம் அவன் கொடுக்குற காசை வாங்கணுமா வேணாமான்றதை அவங்க டிசைட் பண்ணணும். சரி ஓகே, அதே மாரி அவன் கொடுத்துட்டா நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டேபிள் சேர்லாம் வாங்கி போட்டு உபயம் அப்படின்னு அவன் பேர் எழுதி விட்டு அதோட அவனை வந்து துரத்தி அடிச்சிடணும். அதை விட்டுட்டு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டான் அதனால நாங்கள் வந்துட்டு அவன்கிட்ட பேச வரோம் அப்படின்றது அது ஒரு ஆசிரியருக்கு, ஒரு தலைமை ஆசிரியருக்கு ஒரு அழகான ஒரு விஷயமே கிடையாது. அதே மாதிரி ஒருத்தன் காசு கொடுத்துட்டா அப்படின்றதுக்காக அவனெல்லாம் நீங்க இந்த மாதிரி பேச விட்டீங்கன்னா இப்படிதான் மொத்த ஸ்கூலையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டே இருப்பான். ஆசிரியர்கள்னா என்ன வேணாலும் பேசலாமா? See, there is a limit how to speak. There is a man. ஆக்சுவலா இப்போ பல ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல இதுதான் நடந்துட்டு இருக்குது. இந்த இன்ஸ்டா, யூடியூப் மாதிரி இந்த சோசியல் மீடியால பிரபலம் ஆயிட்டான், தற்கூரித்தனமா கேனத்தனமா ஏதோ பண்ணி பிரபலம் ஆயிட்டான்றதுக்காக அவனை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறது. ஏயா இந்த தற்கொலைகளை இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜில் கூப்பிட்றீங்களே, அறிவு சொல்லி கொடுக்குற இடத்துல இந்த அறிவு கிட்ட இந்த தற்கொலை கூப்பிட்டு வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க? இந்த மாதிரி நீங்களாம் படிக்காதீங்க, படிக்கிறதுலாம் வேஸ்ட். ஏதோ இங்கே இருக்கிறானு பாருங்க, இவனுங்களை பேர் இந்த லூசுத்தனமா கேனத்தனமா முட்டாள்தனமா எதனா பண்ணி நீங்கள் வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகுங்க, அப்போதான் வாழ்க்கையில நீங்கள் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறீங்க. அறிவு சொல்லி கொடுக்குற இடத்துல அறிவு சார்ந்த நபர்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு இன்னும் மென்மேலும் எப்படிலாம் மேலே போகணும், எப்படிலாம் படிக்கணும், எப்படிலாம் வாழ்க்கையில முன்னேறணும் சொல்லி கொடுக்குறத விட்டுட்டு இந்த தற்கொலைத்தனமா பண்ணவன், இந்த லூசுத்தனமா பண்ணவன், இந்த இன்ஸ்டால பிரபலம் ஆயிட்டா, இந்த சோசியல் மீடியா பிரபலம் ஆயிட்டான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வந்து பேச விட்டுறது இல்லை. உங்களுக்குலாம் அறிவு இருக்குதா இல்லையா? இவனுங்களை மாதிரி இந்த தற்கொலையும் இந்த அறிவட்டிலும் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ பள்ளிகளில் இந்த கல்லூரியிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன தோணும்? ஓ அப்போ நாமளும் இவனுங்களை மாதிரி பைத்தியக்காரன் தனம் பண்ணி இந்த தற்கொலைத்தனமா ஏதாவது நடந்துக்கிட்டான்னா அப்போ நாமளும் நம்ம ஸ்கூல் காலேஜ்ல சீஃப் கெஸ்டா வரலாம் போல இருக்கே அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சு படிப்பின் மீதான அந்த ஆர்வம் அப்படின்றது அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த நல்லா படிச்சு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனவங்க, இந்த ஸ்போர்ட்ஸ்ல பெருசா சாதிச்சவங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஆனவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல பேச வச்சிங்க அப்படின்னா அதை பார்க்குற மாணவர்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். ஓ நல்லா படிச்சா நாமளும் இவங்கள மாதிரி ஒரு இடத்துக்கு வரலாம், நாமளும் இவங்கள மாதிரி ஒரு மரியாதையான ஒரு பொசிஷன் போகலாம் அப்படின்ற எண்ணம் மாணவர்கள் மத்தியில வரும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பைத்தியக்காரன், இந்த சோசியல் மீடியாவில் பிரபலமாயிட்டான்ற அந்த பைத்தியக்காரனை கூப்பிட்டு வந்து நீங்க பேச வச்சிங்க, பைத்தியக்காரன் இந்த சீஃப் கெஸ்டா கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களோட அந்த கல்வி, அவங்களோட அந்த சிந்தனை, அவங்களோட எண்ணம் அப்படின்றது அப்படியே பாதிக்கப்படும். இன்னொன்று, இந்த தெருவில் தற்கொலைத்தனமா சுற்றுறவனை கூப்பிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு பிள்ளைங்கிட்ட பாருங்க இவனை மாதிரி தான் நீங்களும் வரணும், இவனை மாதிரி தான் நீங்கள் உருப்படாமல் போகணும் அப்படின்னு உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு எந்த டீச்சர்ஸும் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த கல்லூரிகள்லையும் அந்த பள்ளிகள்லையும் ஏன் இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு அவங்கள ஒரு முன் உதாரணமாக காட்டி அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறீங்க? அதே மாதிரி ஒரு சில காலேஜில் நடக்கக்கூடிய அந்த மூவி ஆடியோ லான்ச்சு, ஆக்சுவலாக அந்த ஆடியோ லான்ச்லாம் வந்துட்டு இந்த காலேஜில் நடத்தணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. அதுவும் அந்த காலேஜ் நடக்கிற டேஸ்ல தான் ஆடியோ லான்ச்சே நடக்குது. அப்படின்னும் போது அவன் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த கிளாஸை கட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக ஆடியோ லான்ச்சுக்கு வந்துடுவான். இவனுங்களும் ஏன் காலேஜில் ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க அப்படின்னா எங்கள் ஆடியோ லான்ச் பாருங்க நிறைய க்ரௌடு வந்துச்சு அப்படின்ற காட்டுறதுக்காக தான் ஒரு சில காலேஜில் ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க. முதல்ல அதுவே தப்பு. இப்போ காலேஜ் டேஸில் ஆடியோ லான்ச் வச்சாங்க அப்படின்னா பசங்களோட படிப்பு எப்படி வரும்? ஆக்சுவலாக அந்த லூசு பையன் பேசிட்டு போனதுக்கப்புறம் இந்த பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிகள் மீது அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கு. இதே மாதிரி இந்த பிரைவேட் ஸ்கூல், அந்த பிரைவேட் காலேஜையும் இந்த பள்ளி கல்வித்துறை வந்து கவனிக்கணும். ஏன்னா அங்கேயும் மாணவர்கள் படிக்க தானே செய்கிறாங்க. அப்போ அந்த பள்ளி கல்லூரிகளையும் இந்த மாதிரி ஆட்களை கூப்பிடக்கூடாது. இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கிறான் அப்படின்றதுக்காக அந்த ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு முன் உதாரணமெல்லாம் காட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த எதிர்கால வாழ்க்கை நீங்கள் கெடுக்கக்கூடாது அப்படின்னு இதையும் பள்ளி கல்வித்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கடைசியா ஒன்று சொல்றேன், இந்த சோசியல் மீடியால பிரபலமா இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி இந்த சோசியல் மீடியா குரங்குகளை இந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் கூட்டு போய் நிப்பாட்டினீங்க அப்படின்னா அந்த குரங்கு என்ன பண்ணு தெரியுமா? அது வந்துட்டு குட்டிக்காரன் அடிக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் தாவி, பாரு நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறேன் பாரு, நான் மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாமல் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறேன் பாரு, நீங்களும் என்ன மாதிரி ஜாலியாக இருங்க, நீங்களும் என்ன மாதிரி சுதந்திரமா இருங்க, நீங்களும் என்ன மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் குட்டிக்காரன் அடிங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மாணவரோட அறிவை மழுங்கடிச்சு அந்த குரங்கு தான் கெட்டதும் இல்லாமல் அந்த வனத்தையும் கெடுத்த மாதிரி
மாணவர்களோட மனசுல வந்துட்டு தப்பான எண்ணங்களையும் எப்படி சொல்றது, விஷமத்தனமான எண்ணங்களையும் விதைச்சிட்டு போடுவாங்க தவிர அவனுங்களால மாணவர்களுக்கு ஒரு பயனும் கிடையாது. இப்போ இந்த சோசியல் மீடியால இன்னொரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. அதாவது இவனுங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, இவனுங்களே ஒரு ஆங்கரை உட்கார வச்சு, இவனுங்களே கேள்வி கேட்க வச்சு, அந்த கேள்விக்கு இவனுங்களே பதில் சொல்றாங்க. அதாவது பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி, பிச்சைக்காரனே அந்த மாதிரி. ஏன்னா வெளியில போய் பேசுறானுங்க அப்படின்னா அவனுங்க ஏதாவது இடக்கு முடக்கா கேள்வி கேட்பானுங்க, அந்த இடத்துல இவனால பதில் சொல்ல முடியாது. அப்படின்னால இவனுங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, இவனுங்களே ஆங்கரை போட்டு, இவனுங்களே கேள்வி, இவனுங்களே பதில். என்னத்த சொல்றது? முன்னெல்லாம் நல்லா படிச்சு பெரிய ஆளானா டிவில வந்துட்டு பேட்டி எடுக்க கூப்பிடுவாங்க. இப்பெல்லாம் தற்கொலைத்தனமாவும் லூசுத்தனமாவும் கேனத்தனமாவும் பண்ணாலே போதும், இவனுங்களே பேட்டி எடுக்க திப்புன்னு ஓடிடுறானுங்க, இந்த நாய் பிஸ்கெட் கலையிற மாதிரி. அதே மாதிரி பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான கருத்துக்களையும் சிந்தனையுடைய நபர்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அவங்கள முன்மாதிரியா வச்சு அவங்களோட அந்த அறிவை மேம்படுத்தணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான இந்த பைத்தியக்காரனை கூப்பிட்டு வச்சு மாணவர்களோட அறிவை மழுங்கடிக்க கூடாது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, இங்க இருக்கக்கூடிய பல பெற்றோர்கள் நாம தான் சரியா படிக்கல, நாம தான் ஒரு இடத்துக்குள்ளேயே அடங்கிட்டோம், நம்மளோட பிள்ளைகளாவது நல்லா படிச்சு பெரிய ஆளாகி பெரிய பொசிஷன் போய் இங்க இருந்து வெளியோ இல்ல வெளிநாட்டுக்கோ எங்கேயாவது போயிட்டு இன்னும் நல்ல பெரிய ஆளா வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தங்களோட பிள்ளைகளை இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு படிக்க அனுப்புறாங்க, காலேஜுக்கெல்லாம் அனுப்புறாங்க. ஒவ்வொரு பெற்றோரும் தங்களோட பிள்ளைகளை வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கனவோட அந்த பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்பும்போது நீங்க இந்த சோசியல் மீடியால பிரபலம் ஆயிட்டான்றதுக்காக அந்த கேனத்தனமா தற்கூரித்தனமா லூசுத்தனமா பண்ணணும் கூட்டு வந்து சீஃப் கெஸ்டா நிக்க வச்சு அந்த மாணவரோட மனசுல வந்துட்டு ஒரு தப்பான உதாரணத்தை விதைச்சு அந்த பெற்றோருடைய அந்த ஆசை இருக்குல்ல அதை மொத்தமா அழிக்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இங்க இருக்கிற அந்த டீச்சர்ஸ் எல்லாம். பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு ஒரு கனவோட அனுப்பக்கூடிய அந்த மாணவர்கள் மத்தியில இந்த மாதிரியான ஒரு தவறான எண்ணத்தை விதைக்கிறது அப்படின்றது நீங்க செய்யறது மிகப்பெரிய ஒரு தவறு. எனக்கு தெரிஞ்சு உங்களெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு சாட்டால் அடிச்சாலும் அதை தகும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் உங்களாம் தூக்குல கூட போடலாம் இந்த மாதிரி தற்கொலைகளை கூட்டு வரதுக்காக.